குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th மேக்ஸில் 4.2 எக்ஸசைஸ் 7th சம். 7th சம்மில் பார்த்தீங்கன்னா 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்கானுங்க. ஃபைண்ட் த அன்னோன் வேல்யூ. என்னென்ன வேல்யூனா எக்ஸ் ஒய் Z கேட்டிருக்கான். சீரியல் நம்பர் என்னென்னு கொடுத்துருக்கான் அப்படின்னா நேம் ஆஃப் ஐட்டம், மார்க்டு ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட்னு கொடுத்துருக்கான் இல்லைங்களா. இப்போ புக்கு கொடுத்துட்டான். புக்கோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 225. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்னு கொடுத்துட்டான். டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 8% கொடுத்துட்டான். சரிங்களா. இப்போ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா, கொஸ்டின் புரியுதுங்களா? சரி, சொல்யூஷன் போட்டுக்கோங்க. சொல்யூஷன் மார்க்கெட் ப்ரைஸ் அதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கான் 225. மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 225 இந்த புக்கோட விலை. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கான் 8% கொடுத்துருக்கான். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கான் 8%. நெக்ஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் தான் எக்ஸ், அது நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா, அதனால எக்ஸ்ன்னு வச்சிட்டோம், அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபார்முலா, செல்லிங் ப்ரைஸ்க்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு அதுதான் எக்ஸ் இல்லைங்களா, எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 225 மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் 8%. என்னது டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஆஃப் எதுக்கு மார்க்கெட் பிரைஸ்க்கு. அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா 225 மைனஸ் 8/100 இன்டூ 225. இந்த ஸ்டெப் நல்லா பார்த்துக்கோங்க. ஆஃப்னு கொடுத்துருந்தாவே நம்ம என்ன பண்ணணும், இன்டூ போடணும். மார்க்கெட் பிரைஸ்னா மறுபடியும் என்ன வரும் 225 வரும் இல்லைங்களா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும், இதை கேன்சல் பண்ணுங்க, நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணுங்க. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன சார் வருது அப்படின்னா 18 வருது. ஓகேங்களா. அப்போ 225ல 18 போச்சுன்னா 207. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான் 207ங்கிறத கொடுத்துட்டான். ஓகேங்களா.